அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, மீன ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகள் அதிகரித்தாலும் போதுமான பணவரவு இருப்பதால் நீங்கள் சமாளித்து விடுவீங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கக்கூடியதாகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவியாக இருப்பாங்க. வெளியூர் பயணம் தவிர்ப்பது அவசியம் ஏற்படாமல் தக்க வைத்து கொள்ள வேண்டியதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் நல்லது. சிலருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரிகள் கண்டிப்பாக பேசினாலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும். சக வியாபாரிகள் வியாபார விஷயமாக உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வாங்க. சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு காலகட்டம். புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கி உறவு நல்ல முறையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பழனி ஆண்டவரை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொறுமையை கையாளுவது அவசியம். தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படலாம். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய வகையில் இருக்குது. கடித போக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். பணியாளர்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு யோகமான பல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தொலை தூரத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள் தேடி வரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பல மாற்றத்தை தரும். நல்ல நன்மைகளும் ஏற்படும். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மறக்காமல் விநாயக பெருமானை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நல்ல நன்மைகளும் ஏற்படும். பொறுமையாக கையாண்டிங்கன்னா உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்குது. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியர்களிடம் இருந்து உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு, ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், அயன சயன போகஸ்தானத்தில் சனி, ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு வேகம் உண்டாகும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தொழில் சார்ந்த விவகாரத்தில் தொய்வு நிலை வேகம் பிடிக்கக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாகும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு, பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை காணப்படலாம். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகக்கூடியதாகவும் சகோதர வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்குது. திருமணம் தொடர்பான பேச்சுகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பித்தல்ல நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. பெண்களுக்கு எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். கலைத்துறையில் மனதில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணம் நீங்கள் இருப்பீங்க. மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெற்று தரும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான ஒரு போக்கு காணப்படலாம். புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நிலையிலும் தேவையற்ற பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அலைச்சல், டென்ஷன், உடல் சோர்வு ஏற்படலாம். உத்தர வழியில் வீண் செலவுகள் உண்டாகி மன நிம்மதியை குறைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. தொழிலில் நல்ல லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது.
பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பல வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்களுக்கு பண வரவால் உங்களுக்கு இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். இறை வழிபாட்டில் இன்பமும் அமைதியும் சேரும். இருப்பினுமே மனதில் ஏதோ ஒரு விதம் பயம் நிலவும். மதிப்புமிக்க பெரியவர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தாயார் வகையில் இன்பமும் கற்பனை வளமும் உங்களுக்கு பெருகும். சிலருக்கு சுற்றுப்புற நிலையில் உங்களுக்கு மந்த மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. காரிய தடைகள் ஏற்படலாம். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு மூலம் மேன்மை அடைவீங்க. மகான்களுடைய ஆசி உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. தொழில் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பெண்கள் தங்களது விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் ஏற்பட முயற்சிப்பாங்க. அதே முயற்சிகள் அவர்களுடைய வெற்றியை பெரிதாக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் எடுத்து செல்லும் அனைத்து ஒவ்வொரு அடியிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சி அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது. இல்லங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர செலவுகள் அதிகமாக காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடியதாகும். கீர்த்தி பெருகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. புனித காரியங்களில் ஈடுபாடும் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வழக்கு விவகாரங்களில் சில காலம் நீங்கள் ஒத்தி போடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு விஐபிகளுடைய நட்பு உருவாகலாம். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படலாம். பணி புரிபவர்களுக்கு உதவியாளர்கள் அமைவாங்க. அரசு பணிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வந்து சேரும். அனுகூலமான ஒரு காலம். கால்நடை செல்வம் பால் வளம் பெருகும். மனதில் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க. அதிகாரம் பண்ணும் தலைமை பதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதனால் லாபம் ஏற்படலாம். அரசு வகையில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய தயவால் பயன் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த உதவிகள் தாமதப்படும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு உண்டாகி ஒற்றுமை குறையலாம். உற்றார் உறவினர்கள் தேவையற்ற பிரச்சனைகளோடு உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க. அவர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் உங்களுக்கு நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல நேரம் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க. வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் விருப்பமான பொருளாதாரம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல லாபத்தை நீங்கள் காணலாம். விருப்பங்கள் நிறைவேறலாம். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடமிருந்து ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இணக்கமும் அன்பும் மேலோங்கும். சில சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. திருமணம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிக்கல் வரும் முன்னரே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சமூக மதிப்பு உயரும். வெளி வட்டாரங்களில் தகவல் தொடர்பு மேம்படலாம். தொழில்துறையில் எதிர்பார்த்த லாபம் அடைவீங்க. வியாபாரிகள் வர்த்தக விரிவாக்கம் செய்யலாம். வேறு வேலைக்கு எதிர்பார்த்த உத்தியோகர்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் நகர்ப்புற கட்டுமான திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்யலாம். உங்களுக்கு நல்ல பல மாற்றங்களை தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. மற்றவர்களுடைய கருத்துக்களால் மன உளைச்சல் மன அழுத்தம் ஏற்படும். அறக்கட்டளைகள் அல்லது ஆதரவற்றோருக்கு பொருள் தானம் செய்வதால் உங்களுக்கு நன்மை ஏற்படலாம். சில பல மாற்றங்களால் உங்களுக்கு நிம்மதிகள் ஏற்படக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.